கன்னி ராசி கன்னி லக்கணம். இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் வந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாகி அவர் ராசி லக்கணப்படி 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்துல போய் உச்சமாகிறார். அது விரைய ராசியா வருது. அப்ப உங்களுக்கு என்ன வருமானம் உங்களுக்கு ஒரே சீரா வரணும், இறைவன் பாக்கியம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியை இஷ்ட தெய்வம் கோவில் எந்த தெய்வத்தை நீங்க இஷ்டப்பட்டு வழிபாடு செய்றீங்களோ அந்த தெய்வத்துக்கு பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி உங்க மனசுக்குள்ள ஒரு தெய்வம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நீங்களே விருப்பப்பட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்கல்ல அந்த தெய்வத்திற்கு உங்கள் வருமானத்துல ஒரு பகுதியை கொண்டு போய் இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். அந்த கோவிலில் திருவிழாக்கள் நடக்கும் காலங்களில் அங்கே வரும் பக்தர்களுக்கு நீங்கள் வந்து உணவு தானம் கொடுத்துட்டே இருக்க வேண்டும். இப்படி தொடர்ச்சியா செய்யும் போது உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இறைவன் சன்னிதானத்திற்கும் 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தானம் தர்மங்களை கொடுக்கறதுக்கு உண்டான இடம். அந்த ஸ்தானத்துக்கு லாபத்தில் உச்சமாகிறார். உங்கள் ராசி லக்கணப்படி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமான ஸ்தானம் உணவு ஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான். ஆனால் உணவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்க வருமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்து அவர் 6ல் மறைஞ்சி ராசி லக்கணப்படி 7ல் நிற்கிறார். பார்த்தீங்களா, மன வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம்னா நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். ஏன்னா கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள வந்து ஏன்னா சுக்கிரன் வந்து 7ல் உச்சமானா என்ன ஆகும், அங்கே வந்து திருமண தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ள அரங்கேற ஆரம்பிச்சிடும். திருமண தோஷம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது கொடுக்காம இருக்கணும்னா நீங்க இதை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொட்டை போட்டு வழிபாடு செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் பகவானோடு சுக்கிர பகவான் அங்கே சேர்ந்திருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பா ஒரு இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் பூமுடி கொடுத்து மொட்டை போட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது எதை செய்ய வேண்டியதில்லை. அது அவரவர் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்க்கும் தெளிவாக வந்துடும். சரிங்களா? சரி, இதை நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நகராது. கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் அந்யோன்யங்கள் திருமண தோஷங்கள் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கொண்டு போக மாட்டாங்க. யாரு? நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய உறவுகள். ஏதோ நண்பரை நம்பி ஏமாந்துடக்கூடாதுல்ல, இந்த மாதிரி அமைப்பு வராமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்கணம். துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசி லக்கணத்துக்கும் அவரே அதிபதி. அதே சமயத்தில் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபதி. அவரே கடங்காரர், அவரே பிரச்சனைக்குரியவர். இந்த அமைப்புல சுக்கிர பகவான் உச்சமானா எப்படி இருக்கும்? எங்க உச்சமாகிறார்? உங்களுக்கு வந்து கடனையும் பிரச்சனையும் நெருக்கடியும் கொடுக்கறதுக்குண்டான ராசி எந்த ராசின்னு கேட்டீங்கன்னா மீன ராசி. அந்த மீன ராசியில போய் அவர் உச்சமா இருக்கும்போது அங்கே கடன்ல உச்சமா இருக்காருன்னு அர்த்தம். உங்கள் ராசி லக்கணத்திற்கு லக்னாதிபதியாகி அவரை 8ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்துல தொடர்புல போய் அவர் உச்சமாகும் போது இந்த ஜாதகருக்கு வந்து வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் கணவன் மனைவி வாழ்க்கை உள்பட எல்லாம் A to Z கேள்விக்குறியாவே இருக்கும். கணவன் மனைவி தாம்பத்தியம் இருக்காது, கணவனுக்கு மனைவிக்கு சண்டை சிறவாக இருக்கும், நிம்மதி இருக்காது. ஸோ காசு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கடனோடு இருந்தாலும் அப்படி வாழ்க்கை அப்படி ஜெகஜோதியாக மின்னுமுத்திக்கிட்டே போகும். உள்ளுக்குள்ளே வெந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா, இவ்வளோ சுகமான ஒரு காசு பணத்தை வீடெல்லாம் கொடுத்த ஒரு ஆண்டவன் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் அனுபவிக்க விடலையே அப்படிங்கிற வேதனை இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படியே துல்லியமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்க்குறதுல துலாம் ராசிக்காரங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல தெளிவாக புரியும். ஏன்னா உங்கள் மன வாழ்க்கையில கேள்விக்குள் வச்சுக்கொண்டே இருப்பார். சுகம் அப்படிங்கிறது 6-8 போகும், கிடைக்காது. எல்லாமே உங்களுக்கு ஆசைகள் இருக்கும், ஆனால் அடைய முடியாது. வண்டி வாகனம் சொத்து சுகம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும், ஆனால் கடல்லையும் இருக்கும். சில பேருக்கு வந்து யோகமாக மற்ற கிரகங்கள் பார்வை சேர்க்கை இதை வச்சு பார்க்கும்போது இவங்க வட்டி கூட்டு சம்பாதிக்கிறது, இவங்க காசை வட்டி கூட்டு லாக் ஆகிறது, அப்புறம் வட்டி வாங்குறது, இப்படி சில விஷயங்கள் அங்கே இவங்க ஜாதகம் இருக்கும். இது ஜாதகம் எப்படி சொல்றாரு? பொதுவாக இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வழிபாடுக்கு என்ன எடுக்கலாம்? உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அவர் 10ல் இருக்கிறார். அதாவது மிதுன ராசி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து மிதுன ராசி 9ஆம் இடமாக வரும். 9ஆம் இடம்ங்கிறது இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வ ஸ்தானத்திற்கு அவர் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்ம ஸ்தானத்தில் உச்சமாயிருக்கிறார் சுக்கிர பகவான். உங்கள் ராசி லக்கணப்படி அவர் வந்து 6ல் உச்சமாயிருக்கிறார். உங்களுடைய பிறவி கடனை சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரனால் வரக்கூடிய சுகபோகத்துக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய விலையாக கொடுக்கக்கூடிய இந்த கருமத்தை நீங்கள் கழிக்க வேண்டும். எப்படி கழிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியை, உங்களில் உள்ள கடன்ல ஒரு பகுதியை, என்ன ஒரு கடன் வாங்கினாலும் சரி, என்ன வருமானம் வந்தாலும் சரி, அதுல ஒரு சிறு தொகையை கடன், எப்பா நீ 10 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன், அந்த உனக்கு ஒரு 1000 ரூபாய் காணிக்க, இந்த ஒரு 5000 கடன் வாங்கியிருக்கேன், இந்த ஒரு 50 ரூபாய் காணிக்க, இப்படி எடுத்து வச்சு உங்கள் கரும கடனை
நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் அந்த உண்டியலில் கொண்டு போட்டுட்டு அந்த கோவிலில் போய் மொட்டை போட்டு வழிபாடு செய்து, பெண்களாக இருந்தால் பூமுடி செலுத்தி வழிபாடு செய்துட்டு, ஆண்களாக இருந்தால் மொட்டை போட்டு வழிபாடு செய்துட்டு, ஒரு அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்துட்டு உங்கள் உண்டியலில் கொண்டு போய் அந்த காணிக்கை செலுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு 6-8 பிரச்சனையாக வேலை செய்யாது. 6-8 அப்படிங்கிறது என்ன? நீங்கள் அடுத்தவங்களுக்கு வட்டி கட்டுறீங்களா, தீராத கடனில் உட்காந்து கஷ்டப்பட போறியா, தீராத நோயில் உட்காந்து அவதிப்பட போறியா, இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த கடனை நீ கொடுத்துட்டு நீ அடுத்தவங்ககிட்ட இருந்து வட்டி காசை வாங்கி நீ ஜாலியாக இருக்க போறியா அப்படிங்கிறத சுக்கிர பகவான் கேட்காம கேட்கிறார். அப்படிங்கிறதான் அடியே உணர்ந்த விஷயம். என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம். இது உங்களுக்கு ஓகே. சரி, குலதெய்வ ஸ்தானத்திற்கு பார்த்தீங்கன்னா அவர் 2ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியையும், சொந்தமாக தொழில் செய்து வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியையும், நீங்கள் வேலை செய்துட்டு இருக்கீங்கல்ல, சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல லக்னாதிபதியாகி உச்சமாகும் போது என்னன்னா நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, நல்ல வேலை இருக்கும், நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் கடன் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வேலையிலேருந்து வரக்கூடிய ஒரு சிறு தொகையை மாதம் மாதம் ஒரு உண்டியில் எடுத்து போட்டு வச்சு குலதெய்வம் கோவிலில் போய் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு அன்னதானம் போட்டு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செய்து அந்த குலதெய்வம் சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து நீங்கள் 6 மாதம் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகப்படி சுக்கிர பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். சரி, குலதெய்வம் கோயில் மட்டும் போடலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதை நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வழிபாடு செய்தாலும் சரி, பூமுடி மொட்டை போடுறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கர்மா வந்து கழிய தான் செய்யும். ஆனால் இஷ்ட தெய்வம் கோயிலில் போடும்போது நல்ல முன்னேற்றம். சரி, குலதெய்வம் கோயிலில் போடும்போது போடுங்க, நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தெய்வம் தானே, அதுவும் 5ஆம் இடம் வேலை செஞ்சுட்டு போகுது, சிறப்பாக வேலை செய்யும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி, விருச்சக லக்கணம், 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்துக்கும் நண்பர்கள் பொதுவான சமூக தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்புக்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குல தெய்வ ஸ்தானத்திலே போய் உச்சமாகிறார். காலதெய்வ கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைஸ்தானத்தில் உச்சமாகிறார். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்து அதிபதினாலே உங்களுக்கு மாரகாதிபதி, 12ஆம் இடங்கிறது விரையாதிபதி. பொதுவாகவே 2-7 மாரகம்னு வந்துடுது. அப்போ மாரகாதிபதி உச்சம், 12ஆம் அதிபதி விரையாதிபதி உச்சம். நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நல்லா கேட்டுங்க, உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் போய் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பூமுடி, பெண்களாக இருந்தால் சின்ன குழந்தையா இருக்கும் மொட்டை போடுறது, வளர்ந்து வர வர பெண்களாக இருந்தால் மொட்டை போடுவதும் பூமுடி கொடுப்பதும், ஆண்களாக இருந்தால் நீங்கள் வந்து மொட்டை போட்டு வழிபாடு செய்வதும், அதே சமயத்தில் மறக்காம உங்களுடைய மனைவி இருக்கிறாங்கன்னா, கணவர் இருக்கிறாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போய் உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் பூமுடி கொடுத்து, பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் பூமுடி மொட்டை இப்படி நீங்கள் கொடுத்து அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து, இது எல்லாமே உங்கள் குழந்தை கையில் கொடுத்து குழந்தைகள் மூலமாக செய்வதன் மூலமாகவும், மனைவி கையில் கொடுத்து கணவர் அல்லது மனைவி கையில் கொடுத்து அவங்க செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கும், விரயங்கள் இருக்காது, செலவுகள் இருக்காது, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து சுக்கரால் கிடைக்கக்கூடிய சுகபோகம், வண்டி வாகனம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குழந்தைகளுக்கும் சிறப்பாக கிடைக்கும். அடுத்து உங்களுடைய கணவன் அல்லது மனைவி என்ஆர் 5ல் உச்சமாகி அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பார். சரிங்களா? அந்த லாபஸ்தானத்தை பார்க்கிறார். பார்த்தீங்களா? அந்த லாபஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்து அது விரயஸ்தானமாக வரும். உங்களுக்கு அது லாபஸ்தானமாக வரும். குழந்தைகள் ஸ்தானத்துக்கு திருமண ஸ்தானமாக வரும். உங்களுடைய மனைவி ஸ்தானத்துக்கு குலதெய்வமாக வரும். அப்போ உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலில் போய் அந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து உங்கள் லாபத்தில் ஒரு பகுதியை, உங்கள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய லாபத்தில், குழந்தை வேலைக்கு போயிட்டு இருக்கு அதில் வரக்கூடிய ஒரு பகுதியை சிறு சிறு காணிக்கையாக எடுத்து வச்சு உங்கள் மனைவி வழியில் உள்ள குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செய்யும் பொழுது, அந்த தெய்வத்துக்கு நீங்கள் பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்யும் பொழுதும், உங்கள் குலதெய்வம் கோயிலையும் போய் பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்யும் பொழுதும், உங்கள் குலதெய்வத்தையும் பிடிச்சிக்கிங்க, கணவர் மனைவி வழியில் உள்ள குலதெய்வம் 2 குலதெய்வத்தையும் பிடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம் பிறந்த ஆண்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கடன்கிற பிரச்சனை இருக்காது, கணவன் மனைவி ஒரு சண்டை சச்சரவு இருக்காது. உங்களுடைய சுகம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனம், வீடு வாசல், சொத்து சுகம், கணவன் மனைவி ஒற்றுமை, A to Z குழந்தைகள், இப்போ எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கங்க. திருமண வாழ்க்கை உட்பட, உங்கள் குழந்தைகள் திருமண வாழ்க்கை உட்பட, உங்கள் மன வாழ்க்கை, குழந்தை மன வாழ்க்கை, இப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கங்க. சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே பரிபூர்ணமாக பிரச்சனை இல்லாமல் விரயம் இல்லாமல் அப்படி கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.